Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு நம்ம வீடியோல வேன்ச்சோ கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து சாக்லேட் கேக்ஸ் வந்து அந்த அளவு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் கசத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் சாக்லேட் விரும்புறவங்களுக்கு அது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ சாக்லேட் கேக் பிடிக்காதவங்க கூட இந்த வேன்ச்சோ கேக் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டான கேக்கு. ஸோ இந்த டேஸ்டான கேக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னால வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு நான் 1 kg கேக்கோட ரெசிபி நான் சொல்றேன். இந்த கேக்குக்கு நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்சும் சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெண்டுமே செய்யணும். ஸோ அதுக்கான ட்ரை இன்கிரீடியன்ஸை தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்குள்ள ட்ரை இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் எடுத்துட்டு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். சலிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா சாக்லேட் ஸ்பாஞ்ச் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் மைதா மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்து எடுத்துக்கணும். அதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் இவ்வளவும் சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பேருக்கு டவுட் வரும், வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கல, ஏன் சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துருக்குன்னு. நம்ம கேக்குக்கு கொக்கோ பவுடர் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கிட்டா மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்தா போதும். இந்த ரெண்டுமே நம்ம கேக்கில் எடுத்துக்கல அப்படின்னா பேக்கிங் பவுடர் மட்டுமே போதும். கேக் நல்லா ஹைட்டாக பேக் ஆகி கிடைக்கும். சாக்லேட் அண்ட் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வந்து தனித்தனியாக செய்ய போகிறோம். நான் அதனால 7 இன்ச்சில் 2 டின்ல பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் 1 kgக்குள்ள எக்கு வந்து சேர்த்து தான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு 1/2 kgக்கு ரெண்டையுமே தனித்தனியாக டிவைட் பண்ணி நான் செய்ய போகிறேன். ஸோ அதனால இந்த பவுலோட வெயிட் எவ்வளோங்கிறத நான் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கிட்டேன். 1 kg கேக்குக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே 1 கப் பவுடர் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இவ்வளவும் சேர்த்து ஸ்டாண்ட் மிக்சர்ல பீட்டாக வச்சிடலாம். இந்த டைம்ல அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுடலாம். எக்கு நல்லா பீட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியா ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபி ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு அது 2 சுத்துனதுமே பீட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறதை நான் டீட்டெயில்டு வீடியோவாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்கு பீட் ஆகி முடிஞ்சதும் டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை 2 டிவைட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மெஷர் பண்ணி எடுத்த 1/2 எக் பேட்டரில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்குள்ள ட்ரை இன்கிரீடியன்ஸை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரை இன்கிரீடியன்ஸை வந்து 3 பேட்சஸ் ஆட் பண்ணி ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டிங்கில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு லிங்க் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கவனிச்சுக்கணும். இனி இந்த கேக் பேட்டரை பேக்கிங் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து அவன்ல 160 டிகிரிக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸுக்கு உள்ளால நமக்கு பேக் ஆகி கிடைக்கும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் செட் வந்து ரெடி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா அவன்ல எடுத்து வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1/2 kgக்குள்ள அந்த எக் பேட்டர் கூட சாக்லேட் கேக்குக்குள்ள ட்ரை இன்கிரீடியன்ஸை 3 பேட்சஸ் ஆட் பண்ணி ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 kg கேக்குக்கு எக் சேர்த்து பீட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியா 1/2 kgக்கு பேட்டர் போட்டு நீங்க செய்து எடுத்துக்கலாம். பேட்டர்ல லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கணும். இந்த கேக் பேட்டரையும் 7 இன்ச் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பபிள்ஸ் எல்லாம் போறதுக்கு நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா அவன்ல எடுத்து வச்சிடலாம். நமக்கு வெண்ணிலா அப்புறமா சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா பேக் ஆகி கிடைச்சிருச்சு. அதாவது சாக்லேட் ஸ்பாஞ்ச் 2 லேயர், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் 2 லேயரா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா டார்க் காம்பவுண்ட் அப்புறமா ஒயிட் காம்பவுண்ட் கனாச்சே ரெண்டுமே டபுள் பாயில் மெத்தட்ல ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதுல டார்க் சாக்லேட் கனாச்சேக்கு டார்க் காம்பவுண்ட் வந்து 50 கிராம்ஸும் விப்பிங் கிரீம் 50 கிராம்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதுவே ஒயிட் சாக்லேட் கனாச்சேக்கு 100 கிராம்ஸ் ஒயிட் காம்பவுண்டும்
50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீமும் எடுத்துட்டேன். இந்த 4 லேயர் கேக்கையுமே சேர்த்தே ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 லேயர்ஸுமே ஃபர்ஸ்ட்டு சுகர் சிரப்பு வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது ஆப்ஷனல் தான், மஸ்ட் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்ததான் இந்த 4 லேயர் கேக்குக்கு மேலேயுமே இந்த விப்பிங் க்ரீம் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி 4 லேயர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் லாஸ்ட் லேயரில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது. இதில் இப்போ எல்லா லேயர்ஸுக்குமே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்க போகிறேன். அதனாலயே நான் எல்லா லேயருக்குமே க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா ஒரு லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதில் டேரெக்டாக நம்ம வந்து கனாச்சியை மட்டும் கொடுத்து எடுத்துக்கிட்டா போதும். அப்ளை பண்ண விப்பிங் க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு நல்லா எல்லா சைட்லையும் படுறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்லைஸ் வெனிலா ஸ்பாஞ்சுக்கு மேலேயும் ஒயிட் சாக்லேட் கனாச்சேவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கலாம் லாஸ்ட் இந்த கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா 2 சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு மேலே சாக்லேட் கனாச்சேவை வந்து அதுலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுக்கலாம். அப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த சாக்லேட் கனாச்சேவை வந்து அந்த கேக்கு ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் 9 இன்ச்சுக்கு ஒரு சர்க்கிள் போர்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கேக் அரேஞ்ச் பண்ணுறது ஒவ்வொரு லேயரையும் மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ சாக்லேட் வச்சு அடுத்தது வந்து வெனிலா ஸ்பாஞ்சு, அதுக்கு மேலே அகெயின் சாக்லேட், அதுக்கு மேலே வெனிலா ஸ்பாஞ்ச், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் லேயர்லையும் நான் அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்ததுனால லாஸ்ட் லேயர் கேக்கை வந்து அப்படியே கவுத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இதில் நீங்கள் க்ரீம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதில் அந்த கேக்கில் வந்து ஜஸ்ட் கனாச்சியை மட்டும் நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரியே கவுத்தி எடுத்துக்கோங்க. இந்த கேக்குக்கு நம்ம க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். க்ரம் கோட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு போர்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த க்ரீம் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக்கை 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியாக பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாச்சுன்னா நமக்கு ஒரே திக்னஸுக்கு கேக் ஃபுல்லாகவே க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த க்ரீமை ஈவனாக எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பரை இந்த மாதிரியே வெர்டிகலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தால் போதும். நமக்கு அந்த சைடெல்லாம் நல்லா ஸ்மூத்தாகி கிடைக்கும். அதுக்கப்புறமா கேக்கோட டாப்பில் எக்ஸஸா இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரியாக நம்ம ஸ்லோவாக அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக ஐசிங் முடிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு மினிமம் 1/2 hour ஆகுது ஃப்ரிட்ஜில் நல்லா கூலாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கனாச்சி நம்ம விட்டால் தான் கரெக்டாக செட் ஆகி இருக்கும். இல்லைனா வந்து சும்மா அப்படி வடிஞ்சது மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கேக் மேலே ஒயிட் காம்பவுண்ட் கனாச்சியவே போர் பண்ணிவிட்டு எல்லா சைட்லையுமே படுறது மாதிரியாக நம்ம பேலட் நைஃப் வச்சுட்டு எல்லா இடத்துலையுமா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் சாக்லேட் கனாச்சி வந்து நான் ட்ரிப் மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அந்த சைடில் வந்து அந்த வடிஞ்சு நிற்கிறது எல்லாத்தையுமே பேலட் நைஃப் வச்சுட்டு சைடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த சைடில் வந்து இந்த மத்திய சாக்லேட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும். ஏற்கனவே கேக் நல்லா கூலாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த கனாச்சி வந்து ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அது க்ரீமும் சேர்ந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இதுக்கு மேலே டார்க் சாக்லேட் கனாச்சியை ஒரு சின்ன ஒரு பைவேட் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக லைன் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது ஸ்டிக் ஏதாவது வச்சுட்டு இப்படி ஒரு 6 ஆக் பேட்டர்னில் லைன் மாதிரி போட்டு விட்டால் அது ஒரு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஹாஃப் சைடுக்கு போட்டால் போதும். இனி ஹாஃப் சைடில் வந்து பர்த்டே நேம் எழுதணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். இவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி இது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.